ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார்ஸ் ராஜ். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடி அழப்பா மாதிரி மேல்நிலைப்பள்ளியில் தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு முப்பெரும் விழா நடக்க இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2025-26க்கான அரசு பொதுத் தேர்வில் 10th + 2 மார்க்கில் நம்ம ஸ்கூல் சார்பாக 3 டாப்பர்ஸ் வந்திருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு 15 மாணவர்கள் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. அவங்களை சந்தோஷப்படுத்தும் வகையிலையும், அவங்களை ஊக்குவிக்கும் வகையிலையும், அவங்களுக்கு பரிசு தொகையும், அவங்கள சிறப்பான பயிற்சி அளித்த நம்ம ஆசிரியர் பெருமக்களுக்கு பாராட்டுலாம் நடக்க இருக்கு. அது போய் இங்கே புது பில்டிங் ஒன்று ரெனோவேஷன் பண்ணி இங்கே ஒரு இது பண்ணியிருக்காங்க. அந்த பில்டிங் திறப்பு விழா ஒன்று நம்ம ஸ்கூலில் நாடக இசை கருவியும் இன்னைக்கு வழங்கும் விழாவும் இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்துகிற முன்னாள் மாணவர்களான விழுதுகள்ங்கிற அறக்கட்டளை சார்பாக தான் எடுத்து பண்ணுறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நம்ம கனிமவளத்துறை அமைச்சர் TK பிரபு சார் அவங்க வர்றாங்க, துணைவேந்தர் அவங்க ரவி சார்லாம் வராங்க, மற்றும் முன்னாள் அலுமினி வராங்க, அதே மாதிரி பெற்றோர்கள்லாம் வராங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை காண முடியாதவர்களுக்கு போனால் என்னோட யூடியூப் சேனல் மூலம், ஸ்டார் யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுங்க. ஸோ என்னோட நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. நம்ம இந்த ஃபங்க்ஷன் விஷயமா நம்ம முன்னாள் தலைமை ஆசிரியர் நம்ம ராஜபண்டி சார் வந்திருக்காங்க. அவங்கள்ட்டே இந்த நிகழ்ச்சியை பற்றி கேட்போம். சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். ஓகே சார். ஓகே சார். இப்போ நம்ம இந்த முப்பெரும் விழா நடக்குதுல்ல சார், அதோடைய சிறப்பம்சத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். அது முப்பெரும் விழாங்கிறது கடந்த கல்வியாண்டு, அதாவது 2025-26 கல்வியாண்டுல நம்முடைய பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கேஷ் அவார்டு கொடுக்கறதுக்காகவும், அதுக்கடுத்து 100% தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவங்களுக்கு கேடயம் சான்றிதழ் வழங்குவதற்காக தான் முதல் இது. இரண்டாவது நம்மளுடைய முன்னாள் மாணவர்கள், ஏற்கனவே ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங் ரெனோவேட் பண்ணி NMMS எக்ஸாம், இப்ப அரசு தேர்வு நடத்துறது இல்லையா, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு, அதுல தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கெல்லாம் மாசம் 1000 ரூபான்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 வருஷம் தர்றாங்க. அந்த மாணவர்களை உருவாக்குவதற்கு பயிற்சி கூட முன்னாள் மாணவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. அதோடு நம்மளுடைய ஓவிய ஆசிரியர், நம் பள்ளியினுடைய ஓவிய ஆசிரியர் முத்துப்பாண்டியன் அவர்கள் அழகப்பா வள்ளல் அழகப்பருடைய அரங்கம் சொல்லி ஒரு அரங்கத்தை உருவாக்கி ஒரு நம்ம கேம்பஸ்குள்ளே வச்சிருக்காங்க. அதையும் ஓபன் பண்றதுக்கு இந்த முப்பெரும் விழா நடத்துறாங்க. இதுல முன்னாள் மாணவர்களுடைய பங்கு ரொம்ப அருமையா இருக்குது. இந்த பள்ளியினுடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் முன்னாள் மாணவர்களும் நம்முடைய பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் க. ரவி அவர்களும், பதிவாளர் செந்தில்ராஜன் அவர்களும் தான் முக்கிய காரணமா இருக்கிறாங்க. இது என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள் பள்ளி வளர்ச்சிக்கு. சந்தோஷம். இப்போ நம்ம இந்த டாப்பர்ஸை தாண்டி ஒரு 15 மாணவர்களும் வந்திருக்காங்க. இது போக சில, அதாவது 10th + 2 தாண்டி வர்றதே பெரிய விஷயம். டாப்பர்ஸ் தாண்டி இந்த டாப்பர்ஸ் வராத ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, அவங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் எடுத்து அவங்களும் நல்ல மதிப்பெண் பெறது, அவங்களை என்கரேஜ் பண்ணி, பொதுவாக எல்லாருமே பாஸ் பண்ணிடுறாங்க. ஆனா மதிப்பெண் கொஞ்சம் குறையாதான் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 20% ஸ்டூடெண்ட்ஸ் மதிப்பெண் குறையாதான் தேர்ச்சி பெறாங்க. அவங்களுக்கு இனி வருங்காலங்கள்ல தனியா ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்து அவங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்து அவங்களையும் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு ஆசிரியர்கள் ஊக்குவிக்கிறாங்க. அதுக்கு தலைமை ஆசிரியர் உறுதுணையா இருக்காங்க. இது எல்லாமே நம்மளுடைய பள்ளி குழு தலைவர் மற்றும் செயலருடைய வழிகாட்டுதலின் படிதான் நடக்குது இந்த நிகழ்ச்சி எல்லாமே. இப்போ நம்ம இந்த நீங்க பிரைஸ், ஊக்கத்தொகை இதெல்லாம் கொடுக்குறீங்க சார். இது நம்ம ஸ்கூல் சார்பாக வேற யாரும் பண்றாங்க? அதாவது முன்னாள் மாணவர்களுடைய விழுதுகள்னு சொல்லி ஒரு அசோசியேஷன் வச்சிருக்காங்க. அந்த அசோசியேஷன் மூலமா தர்றாங்க. இதோட மாணவர்களுக்கு நம்மளுடைய ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் நிறைய பரிசுகள், நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு நிறைய பரிசுகளும் ஊக்கத்தொகைகளும் தர்றாங்க. கண்டிப்பா. இப்போ நம்ம டாப்பர்ஸ்க்கு நான் முன்னாள் மாணவர்கள் முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த மார்க் கம்மியாக எடுத்தவங்களும் யாரும் நீங்கள் பாஸ் ஆனது பெரிய விஷயம். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் படிச்சு வர்றது பெரிய விஷயம். சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங், ஸ்பெஷல் ட்ரைனிங் இங்கே கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. அடுத்தடுத்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அடுத்த நல்ல ஃபீச்சர் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த காணொலியை வர முடியாத முன்னாள் அலுமினி பூரா என்னுடைய சார்பாக ஸ்டார்ஸ் ராஜுங்கிற சேனல், நம்ம யூடியூப் சேனலை போய் பார்த்து மகிழ்ச்சி அடைங்க, சந்தோஷப்படுங்க. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
ஓகே ஓகே, தேங்க்யூ சார். மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற கீதா சுத்தர் போன்றவர்களை இந்த நேரத்தில் இது மாதிரி செல்வந்தர்கள்னா அவர்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் உருவாகுவதற்கு டி.கே. பிரபு அவர்களை அனைவர் சார்பாக இருகரங்குப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன். சென்ற வருடம் கூட நேஷனல் லெவல்ல நடந்த எக்ஸாம்ல நம்ம மாணவர்கள் 4 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது எப்பயுமே இல்லாத ஒரு சரித்திரம். இது இந்தியாவிலேயே பல்கலைக்கழகத்துக்கு கீழே இயங்குற ஒரே பள்ளி இது மட்டும்தான். அதுவும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு அமைத்து வழிநடத்தப்படும் இந்த பள்ளிக்கு அரசு பள்ளிக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள் தான் இப்போ முன்வைக்கும் ஒரு முக்கியமான கோரிக்கை. ஏன்னா வந்த உடனே இது மாதிரி பள்ளி கூட்டுவதற்கு ஒரு கோரிக்கை வச்சுட்டாரு அப்படின்னு நினைக்க கூடாது. என்னுடைய நண்பர் டி.கே. பிரபு அவர்களையும் அவர்களுக்கு இதை பரிந்துரை செய்து இந்த பள்ளிக்கு தேவையான இந்த ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விழுதுகள் அறக்கட்டளை அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா நாங்கள் ஒரு 15-20 பேர் ரொம்ப ஒரு கடின உழைப்பால் எப்படி கிரியேட் பண்ணுறது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிலாம் ரொம்ப பேசி ஹெட் மாஸ்டர் கூட விசி கூட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு சார்ட்டர் கிரியேட் பண்ணோம். நாங்கள் எல்லாம் இந்த ஸ்கூலுக்குள்ளே வரும்போது ஒரு சாதாரண ஃபேமிலியில் இருந்தால் எல்லாரும் வந்து ஒரு காரைக்குடிக்காரங்க, வெரி நார்மல், நம்மள மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்து கஷ்டப்பட்டு வந்த ஃபேமிலியிலேருந்து தான் வந்தோம். உள்ள வரும்போது வெளியில போகும்போது எல்லாரும் ஒன் யூனிக்னஸ் இஸ் ஐ திங்க் வி ஆல் வென்ட் அவுட் as a good citizen. ஒரு நல்ல குடிமகன் அப்படிங்கிற ஒரு ஒரு சர்டிபிகேட்டோட வெளியில போனோம். பாருங்க, ஒரு செவத்தில் வந்து ஒரு பையன் வந்து ஆர்ட் பண்ணுற மாதிரி தத்துரூபமாக இருக்குது பாருங்க. அப்படியே லாங்லேருந்து பார்க்கல யாரோ ஒரு தம்பி தான் அதை எழுதுறான்னு தெரியுது. பட் அது 3D பிக்சரில் இதில் இமேஜில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அமைச்சர் பிரபு வந்து இதை பார்வையிட்டாங்க இந்த போர்டை. நம்முடைய ஸ்கூல் 30 விழா வந்து ரொம்ப சூப்பராக நடைபெற்று முடிஞ்சிச்சு. ஸோ இந்த காணொலி வந்து முழுநிலை காணொலியை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 1-2 இதில் ஏதாவது ப்ரோக்ராம் மிஸ் ஆகிருக்கலாம், யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம். ஸோ வர முடியாத நம்மளுடைய முன்னாள் அலுமினி பூரா கண்டிப்பாக யூடியூப்ல போய்ட்டு ஸ்டார்ஸ் ராஜ்னு உள்ள போனீங்கன்னா என்னோட சேனல் வரும். அதை பார்த்து நீங்கள் பார்த்துக்கலாம், நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த காணொலி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக முன்னாள் அலுமினி பூரா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்களுக்கு காரைக்குடி ஸ்டார்ஸ் ராஜ். பாய்.